நாகை பாராளுமன்ற தொகுதி எம்பியான செல்வராஜ் இன்று அதிகாலை 2 மணி அளவில் உடல்நலக்குறைவால் காலமானார். கடந்த சில மாதமாக நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். உலக செவிலியர் தினத்தையொட்டி தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனை தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்க நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் இல்லை, பொதுமக்கள் தேவையற்ற பதற்றம் கொள்ள வேண்டாம் என்றார். பாராளுமன்ற தேர்தலில் 4வது கட்டமாக 96 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த தேர்தலில் 1717 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடந்து வருகிறது. இதேபோல் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலும் இன்று நடந்து வருகிறது. மேற்கு வங்காளத்தில் நேற்று நடந்த தேர்தல் பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது அன்னையர் தின பரிசாக பிரதமர் மோடி தனது தாயார் ஹீரா பெண்ணுடன் இருக்கும் உருவப்படத்தை தொண்டர்கள் பரிசாக வழங்கினர். 2002ஆம் ஆண்டுக்கு பின் தனது தாயார் இல்லாமல் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என பிரதமர் மோடி சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவின் பாதுகாப்பு மந்திரியான செர்ஜி ஷோய்க்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து புதிய பாதுகாப்பு மந்திரியாக பெலோசோவ் முன்மொழியப்பட்டுள்ளார். உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து அதிபர் புதின் மேற்கொண்ட மிக முக்கிய ராணுவ மறுசீரமைப்பு இது என கருதப்படுகிறது. இவர் அதிபர் புதினின் நீண்டகால நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் எதிரொலியால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும், பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 28 பேர் உயிரிழந்ததாகவும் 4 பேர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல் வெளியானது. ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. முதலில் ஆடிய ராஜஸ்தான் 141 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய சென்னை அணி 18.2 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 145 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.